Good morning students. I am your maths teacher. நம்ம இப்போ 7th மேக்ஸு ஃபஸ்ட் டேர்ம் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துருந்தோம். இப்போது இன்வர்ஸ், இந்த கிளாஸில் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் பார்ப்போம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன மேம்? ஒரு குவான்டிட்டி ஏறும்பொழுது இன்னொரு குவான்டிட்டி இறங்கினாலும், ஒரு குவான்டிட்டி குறையும் போது இன்னொரு குவான்டிட்டி கூடினாலும் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்வர்ஸ் வேரியேஷன் இல்லை இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்பர் ஆஃப் டேஸ், இந்த டேஸும் மென்னும் வந்தாலே கண்மூடித்தனமாக நம்ம என்ன பண்ணலாம்? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். நாட்கள் கூட கூட ஆட்கள் குறையும், ஆட்கள் கூட கூட நாட்கள் குறையும். ஓகேவா? இந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸசைஸ் 4.2 பார்க்க போகிறோம். 4.2ல் ஃபஸ்ட்டில் 2 பாயிண்ட் இருக்குது, அது நோட் புக்ஸில் குறிச்சிக்கோங்க. ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. 32 அப்படின்ட்டு 18ட்டு இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். அடுத்தது செகண்ட் சம்லேருந்து 6th சம் வரைக்கும் சப்ஜெக்ட் நோட்டில் போட்டுக்கோங்க. செகண்ட் சம், அடுத்தது தேர்ட் சம், நெக்ஸ்ட்டு 4th சம், அடுத்தது 5th சம், நெக்ஸ்ட்டு 6th சம் வரைக்கும் 2 to 6 வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபில்லப்பில் என்ன கேட்டிருக்காங்க? இன்வர்ஸ் தான். நிறைய இந்த 6 சம்ஸ்லேயே படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி அப்படின்றது, இன்வர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, 16 taps can fill a petrol tank in 18 minutes. 16 taps can fill a petrol tank in 18 minutes. The time taken for 9 taps to fill the same tank will be the dash minute. பாருங்களேன், டேப்ஸு இங்கே என்னது? மினிட்ஸ், டைம் இன் மினிட்ஸ். ஸோ 16 taps can fill in 18 minutes. அப்போ 9 tap can fill in how many minutes? ஸோ அப்போ பாருங்கள், டேப் வந்து கூடுதா குறையுதா? குறையுது. அப்போ குறையும் போது மினிட்ஸ் கூடும். ஓகேவா? நம்ம திறந்து எல்லா பைப்பும் திறந்து விட்டோம்னா சீக்கிரம் ரொம்ப. அதில் சில இப்போ 16 பைப்பு 18 மினிட்ஸில் முடியுதுன்னா 9 பைப்பு தான் இருக்குது. அப்போ ரிமைனிங்லாம் மூடியாச்சு இல்லைங்களா? அப்போ டைம் டியூரேஷன் அதிகமாகிடும். இதெல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் என்ன சொல்லலாம்? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி போகிறது? ஃபார்முலாவில் XY இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா X/Y இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுன்ட்டு பார்த்தோம். இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்றதுனால XY இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலாவை மறந்துட்டிங்கன்னா சம்ஸு போட முடியாது. ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேப்ஸ், அந்த பைப்ஸு, அடுத்தது மினிட்ஸு, இதை எக்ஸ்ன்னு வைப்போம், இதை ஒய்ன்னு வைப்போம் இல்லைங்களா? பைப்ஸ் எவ்வளோ? 16 பைப்ஸ். அடுத்தது எத்தனை மினிட்ஸில்? 18. நெக்ஸ்ட்டு 9 மினிட்ஸில் ஹவு மணி மினிட்ஸு அப்படின்னு சொல்கிறது இதான் கணக்கு. X/Y, X into Y இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போது 16 into 18 இஸ் ஈக்குவல் டு X into 9. இங்கே எக்ஸை தனிமைப்படுத்துகிறோம். அப்போ தனிமைப்படுத்தினா என்ன ஆகிடும்? 9ன்னு ஆகிடும். ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ண ஆன்சர் வந்துடும். 9 டேபிளில் 1 டைம் 2 டைம் 16 2s are 32. ஸோ அதான் இங்கே 32 மினிட்ஸ். அதே போல் தான் பார்த்தீங்களா? ஒர்க்கர்ஸ் டேஸ் வந்தாலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். 80 days எப்படி? ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் டேஸ் எப்பயுமே இது வந்து இன்வர்ஸில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆட்கள் கூட கூட இந்த பாருங்கள், 40 ஒர்க்கர்ஸ் வந்து 8 நாளில் செய்கிறாங்கன்னா 4 days. அப்போ 4 days பாருங்கள், டேஸ் வந்து குறைஞ்சிச்சுன்னா ஆட்கள் கண்டிப்பாக கூடிடும். அதுதான் இங்கே. ஸோ நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒர்க்கர்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, டேஸை நம்ம எப்பயும் போல் ஒய்ன்னு வச்சுக்கிறோம். எத்தனை ஒர்க்கர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க? 40 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து 8 நாளில் வேலை செஞ்சாங்கன்னா 4 daysல எத்தனை பேர் செய்வாங்க? அப்போ XY இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். 40 into 8 இஸ் ஈக்குவல் டு X into 4. ஓகேவா? இந்த 4 வந்து இங்கே 2 times. அப்போ 80 days வந்துச்சுங்களா? 40 into 2s are to give 80 days. இதே தான் எல்லா சம்மும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் டூ இட் இன் யுவர் புக் ஒர்க். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஜெக்ட் நோட்டில் போட போகிறோம். 2nd to 6th சம் வரைக்கும் பாருங்கள். சீக்கிரம் படிச்சுட்டு போகிறேன். எல்லாமே ஈஸி தான்.
கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். 6 pumps are required to fill a water sump in 1 hour 30 minutes. What will be the time taken to fill the sump in one pump is switched off. பாருங்க 6 பம்ப் வந்து சேர்ந்து ஒரு சம்ப் வாட்டர் சம்பை வந்து 1 hour 30 minutes 1.5 hours that is 90 minutesல கால்குலேட் பண்ணியிருக்காங்க. டைம் டேக்கன் அந்த 6 பம்ப்பு 90 minutesல ரொம்பதுன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 pump is switched off. அப்போ 6ல் ஒன்றுனா ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஹாஃப் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 6 - 1 5. அப்போ அது எவ்வளோ மணி நேரத்தில் ரொம்ப, அவ்வளோதான் கேள்வி. அதான் இங்கே இங்கிலீஷ் வார்த்தையில் ஆஸ் அ பம்ப் நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் இன்க்ரீசஸ் டைம் டேக்கன் சம்ப் வில் பி லெஸ் இல்லைங்களா. பம்ப்ஸ் இன்க்ரீஸ் ஆக டைம் வந்து லெஸ் ஆகும். தேர் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தட் இஸ் XY இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படியே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். 6 × 90 இஸ் ஈக்குவல் டு 5 × X. ஸோ கேன்சலேஷன் எக்ஸை மட்டும் தனிமைப்படுத்திட்டு டிவைடட் பை 5 பண்ண போகிறோம். இது வந்து 5 டேபிளில் 1 டைம் 18 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. 90 வந்து 18 × 6 வந்து 108 டைம்ஸ். மறுபடியும் அதை எதில் மாத்திரம் மினிட்ஸில் இருக்கு, நம்ம வந்து ஹவரில் மாத்திரம். ஸோ டிவைடட் பை 60 பண்ணால் அது ஹவரில் மாறிடும். தட் இஸ் 1 hour 48 minutes. தட்ஸ் ஆல் டைம் டேக்கன். செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி தேர்ட் ஒன். இதுவும் அதே போல் தான், எல்லாமே இன்வர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். A farmer has enough food for 144 ducks for 28 days. If he sells 32 ducks, how long will the food last? பாருங்களா, அந்த ஃபார்மருக்கு 144 ducks இருக்குது. 28 daysக்கு அவருக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்கள்லாம் அந்த டக்குக்கு போட வேண்டியதுக்கெல்லாம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 144ல் 32 வித்துடுறாரு. ஹவு லாங், அப்போ குறைஞ்சிச்சுன்னா அப்போ அந்த ஃபுட்டோட எண்ணிக்கை வந்து நாட்கள் வந்து கூடும் இல்லைங்களா. அதுதான் இங்கே கான்செப்ட். லெட் தி ரெக்வயர்ட் நம்பர் பி டேஸ் பி எக்ஸ். அது நமக்கு தெரியாது இல்லைங்களா. நம்பர் ஆஃப் டேஸ் அப்புறம் நம்பர் ஆஃப் டக்ஸ். இங்கே டேஸும் டக்ஸும் தான் நம்ம எழுத போகிறோம். இது எக்ஸு, இது ஒய். ஸோ 28 டேஸுக்கு எத்தனை டக்குக்கு 28 டேஸ் ஃபுட் இருக்குது. 144 டக்குக்கு 28. இதை இப்படி கூட மாற்றி கூட இல்லை. நம்பர் ஆஃப் டக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். அப்போது 144 டக்ஸுக்கு எத்தனை நாளுக்கு சாப்பாடு இருக்குது, 28 டேஸு. அப்போது அதுலேருந்து 32 அவர் வித்துடுறாரு. அப்போ கழிச்சிடணும், மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 112 வந்து அதுக்கு எத்தனை நாளுக்கு சாப்பாடு வரும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அது வந்து இட் இஸ் அ டைரக்ட் இல்லை இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஆஸ் அ நம்பர் ஆஃப் டக் டிக்ரீசஸ் த ஃபுட் வில் லாஸ்ட் மோர் டேஸ் இல்லைங்களா. டக்கு குறைய சாப்பிடக்கூடிய ஆட்கள் குறைஞ்சிச்சுன்னா ஃபுட்டு வந்து அதிக நாட்கள் வரும். அப்போ XY இஸ் ஈக்குவல் டு XY இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கான்ஸ்டன்ட் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ கேன்சலேஷன் தான். இது 144 × 28 144 × 28 இஸ் ஈக்குவல் டு 112 × எக்ஸ். எக்ஸை தனிமைப்படுத்துகிறோம். அப்போ டிவைடட் பை 112 இங்கே போயிடுச்சுன்னா ஸோ அதை கேன்சலேஷன் நம்ம டேபிள்ஸில் கேன்சலேஷன் பண்ணுறோம். 2 டேபிளில் கூட நீங்கள் கட் பண்ணிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கட் பண்ணிட்டு வந்தால் கூட ஆன்சர் கரெக்டாக தான் வரும். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 டேஸ். அப்போது 112 டக்குக்கு எத்தனை நாட்கள் இன்னும் வருமா, 36 டேஸு கண்டிப்பாக சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி ஃபோர்த் ஒன். இட் டேக் 60 days for 10 missions to duck a hole. Assuming that all missions work at the same speed, how long will it take 30 missions to duck the same hole? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 60 days for 10 missions to duck a hole. ஸோ பாருங்கள், மிஷின் நம்பர் ஆஃப் மிஷின் நம்பர் ஆஃப் டேஸ் 60 days சேர்ந்து 10 மிஷின் சேர்ந்து 60 days ஒர்க் பண்ணுச்சுன்னா 30 மிஷின் பாருங்கள் கூடுது. மிஷின் வந்து கூடுச்சுன்னா டேஸ் வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். ஒரு 10 மிஷின் செய்கிற இடத்துல ஒரு 30 மிஷின் 3 மடங்கு மிஷின் போட்டுட்டாங்கன்னா அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும். அப்படி தானுங்க. அப்போது XY is equal to constant. As a number of machine increases, it takes less days to complete the dig the hole. Dig the work. இது ஒர்க், இது தப்பாக ஸ்பெல்லிங் இருக்கு. As they are in the inverse proportion, that is XY is equal to கான்ஸ்டன்ட். அது X1 Y1 எடுத்துக்கிறாங்க, X2 Y2 எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், X1 இது Xனா இது Y இல்லைங்களா, இது X1 இது X2
இது ஒய்னா இது y1, இது y2. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. x1 அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. வேறு ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு 20 days. ஸோ அப்போ 30 மிஷின் சேர்ந்தோம்னா எத்தனை நாளில் அதை பண்ணிடுறாங்க? 20 daysல முடிச்சுடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி செகண்ட் வீடியோ.